வேர்ல்டுல வந்து நடக்கிற பிரச்சனைகள் இருக்குது. அங்க போன உடனே நெறைய பேருக்கு வந்து அங்க தே அரைவ் அஸ் டெஃப், அதாவது காது கேட்காது, கண் தெரியாது. அந்த மாதிரி அரைவ் பண்றோம். ஆனா 360 விஷன் இருக்கும் அவங்களுக்கு. எல்லா பக்கமும் கண் தெரியும். என்ன தெரியாதுன்னா, நமக்கு வந்து இந்த இவங்க கைட்ஸ் ஹெல்ப் பண்ண வந்திருக்காங்க அப்படிங்கிறத அடையாளம் கொள்ள முடியாம இருக்கும் அவங்களுக்கு. அந்த அன்பின் ஒலியும் கேட்காம இருக்கும். அப்போ இதுல வந்து சில பேர் வந்து அந்த எந்தெந்த மாரி உள்ளவங்க வந்து ஸ்டக்கா போவாங்கன்னா, சில சமயம் இந்த ரிலிஜியஸ் பிலீஃப் இருக்கு பாருங்க. ரிலிஜியஸ் பிலீஃப்ல வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ரிலிஜியஸ் பிலீஃப், அதாவது நம்ம சில இதுகள்ல வந்து நமக்கு வந்து நம்ம நல்லதா இருந்திருக்கிறோம். நல்ல வாழ்க்கை நடந்திருக்கும். அங்க நமக்கு ஹெவன், அதாவது சொர்க்கத்துக்கு போப்போறோம். அப்ப நம்மள ஏஞ்சல்ஸ்லாம் வந்து நம்மள கூட்டிட்டு போவாங்க. அப்படின்னு நெனச்சு கொண்டிருப்பாங்க சில பேர். சில பேருன்னா, நல்ல வாழ்க்கை நல்லா வாழல, நெறைய கெட்டது பண்ணிட்டோம். அதனால நமக்கு கெடுதல் நெறைய பண்ணதுனாக்க, நரகம் தான் காத்திருக்கு அப்படிங்கிறப்போ, அவங்களுக்கு அந்த நரகமும், சொர்க்கமும் அப்படி இல்லையே! அப்ப அத ரெகக்னைஸ் பண்ணாம, அவங்க என்னத்த எதிர்பார்ப்பாங்கன்னா, ஒன்றா அந்த ஏஞ்சல்ஸ் வந்து நம்மள கூட்டின்னு போணும். அப்படி இல்லாட்டா நரகத்திலேருந்து இந்த டெவில்ஸ் வந்து நம்மள கூட்டின்னு போணும். அப்படின்னு எதிர்பார்க்கிறப்போ, இங்க அப்படி ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது இல்லையா? எல்லாமே நாமே தானே ஏற்படுத்திக் கொள்றது. நம்மளுடைய எண்ணங்கள் மூலமாகத்தான் அங்கத்த எல்லாம் உருவாக்கப்படுகிறது இல்லையா? நினைச்ச உடனே நம்ம என்னத்த நினைக்கிறோமோ, அந்த காட்சி அப்படியே வந்துடுறது இல்லையா?